هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மறுமை நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்வாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று மக்கள் பொதுவாகவே பேசிக்கொள்வதை நாங்கள் கேட்கின்றோம், நாங்களும் பேசுகின்றோம். இந்த காலம் பொல்லாதது, இது ஃபித்னாவுடைய காலம், ஆகிரு ஜமான், மறுமை நெருங்கிவிட்டது. அதனால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது என்று, இது ஃபித்னாவும் குழப்பங்களும் நிறைந்த காலம் என்பதை பற்றி, அப்படிப்பட்ட காலம் என்று நாங்கள் பரவலாகவே பேசிக் கொள்ளுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே காலம் செல்ல செல்ல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் வருவது ஏற்கனவே நபி அவர்களினால் சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இப்படி அந்த காலம் தான் வந்துவிட்டது. உண்மையிலேயே குழப்பங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிறைய இருக்கின்றன என்று பேசிக்கொள்ளக்கூடிய மக்களில் ஒரு
சாரார் இருக்கின்றார்கள். என்ன செய்ய, இப்படித்தான் இந்த காலம் என்று சொல்லிக்கொண்டு குழப்பங்கள் பிரச்சனைகள் விடயத்தில் சரியான வழியை தேடாமல் அல்லது பாவமான காரியங்களின் விடயத்தில் அதை விட்டும் விலகுவதற்கான முயற்சியை செய்யாமல் ஒரு தோல்வி மனப்பான்மையில் பலகீனமான மனநிலையில் என்ன செய்ய, இந்த காலம் இப்படித்தானாம், இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள் வருமாம் என்று சொல்லிக்கொண்டே கண்டபடி அந்த குழப்பங்கள் படிக்கு அல்லது அந்த சிக்கல்களிலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுதான் இஸ்லாம் என்றோ அல்லது இதுதான் இஸ்லாம் சொன்ன போதனைகள் என்றோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கே தெரியாது இது இஸ்லாம் சொல்லாத செய்தி என்று. எனவே ஒரு சாரார் ஃபித்னாவுக்குள்ளே இருக்கின்றார்கள். அது குழப்பம் என்றோ அது பிழை என்றோ அவர்களுக்கே புரிவதில்லை. அவர்கள் சரி என்று சொல்லிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்கான வழி, அதை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு தேவையில்லை. காரணம், அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை. அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் சரியான வழியிலே இருக்கின்றோம் என்று. இப்படி ஃபித்னாக்களுடைய விடயத்தில் மக்களில் பல தரப்புகள் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இறுதி காலம் வரும் பொழுது வரும் ஃபித்னாக்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? இந்த குழப்பமான அல்லது சந்தேகங்கள் நிறைந்த இந்த சூழலிலே ஒரு நல்ல மோமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை சுருக்கமாகவும் மேலோட்டமாகவும் இன்று நாங்கள் விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த குழப்பங்கள் அல்லது சந்தேகங்கள் அல்லது பெரிய பெரிய சோதனைகள் என்பது இருக்கின்றனவே, இது வருவது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நன்றாயிருக்கும் என்று நானும் நீங்களும் விரும்புவது இயல்புதான். ஆனாலும் இந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவது என்பது அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் உள்ளது. இந்த பிரச்சனைகளை நிறுத்த முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் இப்படிப்பட்ட குழப்பங்களையோ அல்லது சந்தேகங்களையோ சிக்கல்களையோ வைப்பதன் மூலமாக உண்மையான மோமின் யார், யார் விசுவாசம் குறைந்தவர்கள் அல்லது வேஷதாரிகளாக அல்லது நயவஞ்சகர்களாக இருப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் அல்லாஹ் சோதிக்கின்றான். இப்படி ஏதாவது ஒரு ஃபித்னா அல்லது ஏதாவது குழப்பம் ஏதாவது சோதனை வரும் பொழுதுதான் உண்மையான இறை விசுவாசி யார், அல்லாஹ்வின் மீது ஆழமாக நம்பிக்கையுள்ளவர் யார், அதே நேரத்தில் அதற்கு மாற்றமாக இஸ்லாத்தை பற்றி சரியாமல் புரியாமல் தெரிந்ததை கொண்டு தெரிந்ததாக நினைத்துக் கொண்டு பேசுபவர்கள் யார், அல்லது அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் நடப்பவர்கள் யார் என்ற அந்த வித்தியாசத்தை உணர்வதற்கு இவைகள் உதவுகின்றன. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தறிவதற்கு இதுபோன்ற சோதனைகள் காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றான், அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ்வை கொண்டு நம்பிவிட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் குழப்பத்தில் ஆக்கப்படாமல் இருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணுகின்றார்களா என்ற கருத்துப்பட அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நியதி, அதை தடுக்க முடியாது, அதை நிறுத்த முடியாது. ஆனால் இந்த ஃபித்னாக்களை பற்றிய விடயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவை தந்திருக்கின்றது. நபி அவர்கள் பல ஹதீசுகளிலே காலம் செல்ல செல்ல இது போன்ற ஃபித்னா பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த காலங்களிலே நல்ல மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டி தந்துவிட்டுத்தான் போயிருக்கின்றார்கள். முன்னைய உலமாக்கள் இறுதி காலம் வரும் பொழுது வரக்கூடிய நபி அவர்கள் எதிர்வு கூறிய
அந்த ஃபித்னாக்களை பற்றியே தனித்தனியாக கிதாபுகளை எழுதியிருப்பதும் நூல்களை இயற்றியிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். சில பிரபலமான ஹதீஸ் நூல்களிலே கிதாபுல் ஃபித்தன் என்ற ஒரு பகுதி இது போன்ற குழப்பங்கள் பிரச்சனைகளை பற்றி நபி அவர்கள் எச்சரித்த அந்த ஹதீஸ்களையே தனியாகவும் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, இது மாதிரி குழப்பங்களுடைய நேரத்தில் அதை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு முஃமின் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் படித்து கொடுத்திருக்கின்றது. அத்தஹிய்யாத்திலே, தொழுகையின் இறுதியிலே ஓதக்கூடிய கடைசி அத்தஹிய்யாத்திலே ஒரு துஆ வருகின்றது. பெரும்பாலும் நானும் நீங்களும் அதை ஓதுகின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். பொதுவாகவே வாழும் காலத்தில், மரண தருவாயில் அல்லது மரணத்துக்கு பின்னால் வரும் இந்த குழப்பங்கள், இந்த கஷ்டங்கள், அவைகளை விட்டும் அல்லாஹ்விடம் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி பகுதியிலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். அந்த துஆ முக்கியமான ஒரு துஆ. எந்த அளவுக்கு என்றால், தாபிஈன்களில் ஒருவர் இருந்தார். அவருடைய பிள்ளைக்கு தொழும் முறையை அவர் படித்துக் கொடுக்கின்றார். இப்படித்தான் தொழ வேண்டும், இன்ன விடயங்களை தான் ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க அந்த பிள்ளை தொழுது முடிக்கும் பொழுது இறுதியிலே கடைசி அத்தஹிய்யாத்தில் இந்த துஆவை ஓதாமல் சலாம் கொடுத்து விடுகின்றார். மீண்டும் அந்த தொழுகையை திருப்பி தொழும்படி அந்த தாபிஈ சொல்லுகின்றார். இந்த துஆவை ஓதி சலாம் கொடுக்கும்படி கூறுகின்றார். அந்த அளவுக்கு சலஃபுகளாகிய முன்னோர்கள் இந்த துஆவுடைய விடயத்தில் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். காரணம், ஃபித்னாக்களை விட்டும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனுடைய ஆபத்து எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பல சந்தர்ப்பங்களிலே நன்மையான காரியங்களை தேடுகின்றோம். இந்த என்ன அமல்கள் இருக்கின்றன, நன்மை சம்பாதிப்பதற்கான நல்ல காரியங்கள் என்ன விதமான ஓதல்கள், என்னென்ன விதமான தொழுகைகள், என்ன விதமான நற்காரியங்களுக்கான வழிகள் இருக்கின்றன என்று நாங்கள் விசாரிக்கின்றோம். நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள, அதை பற்றி தெரிந்து கொள்ள, அதை செய்ய வேண்டுமே என்பதற்காக பெரும்பாலும் என்ன குழப்பங்கள் இருக்கின்றன, என்ன கெடுதிகள் இருக்கின்றன, அந்த கெடுதிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமே என்று அவைகளை பற்றி நாங்கள் விசாரிப்பது பெரும்பாலும் குறைவு. மார்க்கம் என்று வரும் பொழுது நன்மையை தேடுவதற்கான விதமான தொழுகைகளையோ அல்லது ஓதல்களையோ அல்லது திக்ருகளையோ அல்லது சதகாவுக்கான வழிகளையோ எல்லாம் நாங்கள் கேட்டு தெரியும் அளவுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கின்றன, என்ன குழப்பங்கள் வரவிருக்கின்றன, அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பின்னணியில் நாங்கள் விளங்குவது குறைவு. ஹுதைஃபத்து பினுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பலரும் நபியிடத்திலே நல்லதை பற்றி தான் கேட்பார்கள், நல்ல விடயங்களை பற்றி கேட்பார்கள். நான் நபியிடத்திலே தீமையையும் கெடுதியையும் பற்றி கேட்பேன். குந்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர்ரி, நான் ஷர்ரை பற்றி, கெடுதியை பற்றி நபியிடம் கேட்பேன். நபியிடம் என்ன சிக்கல்கள் இருக்கின்றன, என்ன குழப்பங்கள் வரவிருக்கின்றன, என்ன ஆபத்துகள் மார்க்கத்துக்கு மார்க்க விடயத்திலே எனக்கு வர வாய்ப்பிருக்கின்றது என்று நான் நபியிடத்திலே கேட்பேன். ஏன் தெரியுமா? மகாபத அய்யுதுரிகனி சஹாபாக்கள் இருக்கின்றார்களே, மார்க்கத்தை இந்த உம்மத்தில் மிக அழகாகவும் துப்புரவாகவும் விளங்கியவர்கள் மட்டுமல்ல, மார்க்க விடயங்களில் அவர்கள் கேட்ட கேள்விகள் கூட மிகவுமே தேவையான கேள்விகளாக இருந்தன. ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதை எதற்காக கேட்டேன் என்று அவர்கள் சொன்ன காரணங்கள் கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஹுதைஃபா சொல்லுகின்றார், ஏன் தெரியுமா கெடுதியை பற்றி விசாரித்தேன், ஏன் தெரியுமா ஃபித்னாக்களை பற்றி நபியிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள நான் முனைந்தேன். மகாபத அய்யுதுரிகனி, அது என்னை பிடித்துக் கொள்ளாமல் இருக்க, ஏன் தெரியுமா? நன்றாகவே யோசித்து பார்த்தால் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவே, அவற்றை நாம் தான் விரட்டி பிடிக்க வேண்டும், நாம் தான் முயற்சி செய்து அதை செய்ய வேண்டும். நன்மையான நற்கிரியைகள் இருக்கின்றனவே, அவைகளை செய்வதற்கு நாம் முயற்சி செய்து அதை நாம் போய் பிடிக்க வேண்டும். முயற்சி செய்தால் அது எங்களுக்கு கிடைக்காமலும் போகாது. நன்மையை நாம் தான் விரட்ட வேண்டும். ஆனால் ஆபத்துகள்
ஆபங்களும் குழப்பங்களும் இருக்கின்றனவே, அவைகள் எம்மை தேடி வரக்கூடியவைகள். நாங்கள் கொஞ்சம் அசமந்தமாக, கொஞ்சம் கவனயீனமாக அதை பற்றிய தெளிவுகள் இல்லாவிட்டால், அப்படி இல்லாமல் இருந்துவிட்டால் அது எங்களை வந்து பிடித்துக் கொள்ளும். அதைத்தான் ஹுதைபா சொன்னார்கள், மகாபத அங்குதுரிக்கணி, ஆபத்து என்று தெரியாமல் ஆபத்து விடயத்தில் நான் இருந்துவிட்டால் எனக்கு தெரியாமலே அதில் போய் நான் சிக்கிக் கொள்ளுவேன். அதனால் அது என்னை பிடித்துக் கொள்ளும் என்ற பயத்தினால் நான் நபியிடத்தில் கேட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் பொதுவாகவே என்றைக்குமே குழப்பங்களும் மனிதனுக்கு சோதனைகளும் இருப்பது இயல்புதான். அது நபியுடைய காலத்திலிருந்து பல வடிவங்களில் வந்திருக்கின்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல, காலம் போக போக, அல்லது மறுபுறத்தில் சொன்னால் மறுமை நெருங்க நெருங்க இந்த குழப்பங்கள் கடுமையானதாக, அதிகமானதாக, சிக்கல் மிக்கதாக வரும் என்பதை நபியுடைய ஹதீஸ்கள் மூலமாக, சஹாபாக்கள் சொன்னவற்றின் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சிலர் வந்து அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த, அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் அதிகாரத்தில் இருந்த ஒரு கவர்னருடைய அநியாயத்தை முறையிடுகின்றார்கள். பாருங்களேன், இவரினால் நிறைய கஷ்டம், நிறைய தொல்லைகள் என்று அவர்கள் அனஸிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுத்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு லா யத்தி அலன் நாஸி ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு ஹத்தா தல்கௌ ரப்பக்கும். நான் நபி அவர்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்கின்றேன், நபி அவர்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்கின்றேன், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு காலமும் இருக்கின்றதே, அதற்கு பிந்தி வரக்கூடிய அடுத்த காலம் அதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும். ஒரு காலம் சென்றுவிட்டால் அதற்கு பின்னால் வரும் காலம் சென்றுவிட்ட முந்தைய காலத்தை விட கெட்டதாக, அதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும். ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை. எனவே மறுமை நெருங்க நெருங்க ஃபித்னாக்களுடைய வடிவங்கள் அதிகமாகுவதும், வித்தியாசமாக வருவதும், குழப்பங்கள் சிக்கல் மிக்கதாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதி காலத்தில் இருக்கின்றோம் என்று பெரும்பாலும் நாங்கள் நினைப்பது சரியாக இருக்குமோ என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தின் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. அந்த இறுதி காலத்து ஃபித்னாக்கள் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்திய விடயங்கள் உண்மையிலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது. அதையெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு நேரம் போதாது. ஆனால் அந்த ஃபித்னாக்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் எடுத்து பார்த்தால் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம், இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று ஃபித்னு ஷஹவாத், இன்னும் ஒன்று ஃபித்னு ஷுபுஹாத் என்பது. ஒன்று மனிதனுடைய மனோ இச்சை, அவனது பேராசை, அவனது ஆசையின் காரணமாக வரக்கூடிய சோதனைகள், குழப்பங்கள். இன்னும் ஒன்று அவனுக்கு மார்க்க விஷயத்திலே, அகீதா விஷயத்திலே சந்தேகங்கள் ஏற்படுவது, தெளிவில்லா தன்மைகள் ஏற்படுவதன் மூலமாக வரும் பிரச்சனைகள். இப்படி இரண்டு விதமான குழப்பங்கள் தான் உண்மையிலே இருக்கின்றன. அந்த இரண்டு விதமான குழப்பங்களையும் விரிவாக எடுத்து பார்த்தால் அதில் பல அம்சங்கள் இருப்பதை பார்க்கலாம். ஃபித்னு ஷஹவாத் என்று சொல்லப்படக்கூடியது மனிதனின் உடலுக்கு தேவைப்படக்கூடிய உடலின் ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த விடயம். அடுத்தது வயிற்று பசி அல்லது மனதின் பேராசை, அவற்றின் வாரமாக வரக்கூடிய ஆசைகள். இந்த இரண்டு ஆசைகளின் காரணமாக அவைகளை நிறைவேற்றுவதற்கு நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்க, மார்க்கம் அனுமதித்த வழிகள் இருக்க, அதிலே தவறி போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாம் பார்க்கலாம், உடலின் தேவை என்று வரும் பொழுது இருக்கும் முக்கியமான ஒன்றுதான் ஆண் பெண் சம்பந்தப்பட்டது. இதிலே நபி அவர்கள் பெண்களினால் வரும் ஃபித்னாவை பற்றி நிறையவே சொல்லி இருக்கின்றார்கள், எச்சரித்திருக்கின்றார்கள். என்றைக்குமே ஆதி காலத்திலிருந்தே பெண்களினால் ஆண்களுக்கு ஃபித்னாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பெண்கள் ஒழுக்கமாக அவர்கள் தன்னை காத்து அவர்களினால் சமூகத்துக்கு கெடுதிகள் வராமல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்களினால் வரும் ஃபித்னா இயல்பாக எல்லா காலத்தில் இருந்தாலும் கூட மறுமை நெருங்கும் பொழுது அந்த ஃபித்னா அதிகமாக வரும் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக நிறைய அறிகின்றோம். இன்றைக்கு பார்க்கலாம் தானே, பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களினால் வரக்கூடிய சமூகத்துக்கான சீர்கேடுகள், ஒழுக்க வீழ்ச்சிகள், இவைகளை நாங்கள் நிறைய பேசலாம். பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பெண்களுக்கான உரிமைகள்
மாணவிகள் என்ற பேரிலும் இன்னும் பல அவர்களுடைய விஷயங்களை பற்றி அவர்கள் மீது அன்புள்ளவர்களை போன்று பேசும் பல பேர் பெண்களை வீதிக்கு இறக்கி அவர்கள் மறைவாக இருந்தவர்களை கண்டபடி உடுக்க வைத்து இன்று உலகம் அவர்களை ஒரு காட்சி பொருளாக மாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். திரும்பிய பக்கமெல்லாம் பெண்களினால் வரும் ஃபித்னாக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதை நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் ஒன்றில் ஏமாற்றப்படுகின்றார்கள் அல்லது பிழையாக வழிநடாத்தப்படுகின்றார்கள். இதிலே நாங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்களில் கூட ஒரு சாராரை எங்களுக்கு பார்க்கலாம். அவர்களும் இந்த நாகரிக உலகம், முன்னேற்றம் அடைந்த உலகம் என்று வைத்துக்கொண்டு அதே காரணமாக வைத்துக்கொண்டு பெண்களை ரோட்டுக்கு இறக்குவதை போன்று, சபைக்கு இழுத்து வருவதை போன்று பெண்களை ஆண்களுடன் கலக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண் பெண் கலப்பு என்று, மோசமான உடை பழக்க வழக்கங்கள் என்று, இன்னும் எத்தனையோ வடிவங்களில் பெண்களினால் பெறும் பித்னாக்கள் அதிகரித்துக் கொண்டும் போகும் காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே என்ன துக்கம் தெரியுமா? ஏதோ ஒரு மேற்கத்தியன் அல்லது இஸ்லாம் இல்லாதவன், மார்க்கமே இல்லாத ஒருவன், அவர்கள் மூலமாக பெண்கள் அவர்கள் மோசமான முறையில் வழிநடாத்தப்படுவது அல்லது அப்படிப்பட்ட பெண்கள் மோசமாக இருப்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். முஸ்லிம்களே இந்த பெண்களுடைய மறைவு, அவர்களுடைய வெட்கம், அவர்களுக்குரிய சரியான இடம், அவைகளிலே அந்த இடங்களிலே அவர்களை வேர்க்காமல் இஸ்லாத்தை பேசியே அந்த பெண்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பரிதாபத்தை பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் விடயத்திலே சில பேர் கொஞ்சம் தவறாக இப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது இஸ்லாம் என்பது உண்மை, எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது என்பது உண்மை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னதான் காலம் மாறினாலும், என்னதான் புதிய பிரச்சனைகள் வந்தாலும் இஸ்லாத்தில் அதற்கு தீர்வு இருக்கின்றது, இஸ்லாத்தில் அதற்கு சரியான வழிகாட்டல் இருக்கின்றது, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வழி இருக்கின்றது என்றுதான் அர்த்தமே தவிர, சில பேர் எப்படி நினைக்கின்றார்கள் தெரியுமா? காலம் எப்படி மாறுகின்றதோ அதற்கு ஏற்ற விதத்தில் இஸ்லாத்தின் கருத்துகளையும் மாற்றலாம் என்பது போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள். காலம் எப்படி மாறுகின்றதோ, காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் என்ன விடயங்கள் மக்களிடத்தில் மலிந்து போகின்றதோ, மக்களிடத்தில் சர்வசாதாரணமாக போய்விடுகின்றதோ, அதற்கான நியாயத்தை இஸ்லாத்தில் தேடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்தந்த காலத்தை இஸ்லாமியமயப்படுத்துவதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு காலத்துக்கு ஏற்ற விதத்தில் இஸ்லாத்துக்கு விளக்கம் சொல்வதை போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள். சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. இசை அது கூடாது, அது ஹராம் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஹதீஸிலும் தான், அல் குர்ஆனுக்கான விளக்கங்களிலும் தான் வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் சில பேர் இசை ஹராம், அது கூடாது என்று சொல்லிவிட்டால் எடுத்த எடுப்பிலே கேட்பது, ஆதாரத்தை கொடுப்பதை விட இன்றைய உலகத்தில் இசை கூடாது என்று சொல்ல முடியுமா? இசை தான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றதே, அங்கும் இங்கும் என்று போகும் வரும் இடங்களிலெல்லாம் இசையை கேட்கின்றோமே, அது மலிந்து போய்விட்டதே, அது மக்கள் சாதாரணமாக கேட்கின்றார்களே, அதை கூடாது என்று சொல்ல முடியுமா என்று அந்த எண்ணத்திலே இசை கூடும் என்பதற்கான வழிகளை வலிந்து தேடுகின்றார்கள். உண்மையிலேயே ஆதாரத்தின் அடிப்படையில் அதில் கருத்து முரண்பாடை பேசுவது என்பது வேறு. மற்றபடி உலகத்தில் இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதே, அதை கூடாது என்று சொல்ல முடியுமா? கூடாது என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை போன்ற ஒரு பலகீனமான மனநிலைமையிலே கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கூடும் என்பதற்கான வழிகளை தேடுபவர்கள் இருக்கின்றார்கள். அப்படித்தான் பெண்கள் விடயத்திலும் சில பேரை பாருங்கள், இது கூடாது, இப்படியெல்லாம் நடப்பது நல்லதல்ல, இப்படியெல்லாம் பெண்கள் வருவது நல்லது அல்ல என்று சொன்னால் சில பேர் நினைப்பது, மேற்கு உலகத்திலே பெண்கள் ஈடுபடாத துறை என்ன இருக்கின்றது? எல்லா துறையிலும் ஈடுபட்டு விட்டார்கள், எல்லா களத்திலும் அவர்கள் இருக்கின்றார்கள், எல்லா விளையாட்டுகளையும் விளையாடுகின்றார்கள், எல்லா போட்டிகளிலும் இருக்கின்றார்கள். மேற்கு உலகத்திலே பெண்கள் இப்படியெல்லாம் ஆணுக்கு சமனாக, ஆணுக்கு போட்டியாக எல்லா துறையிலும் எல்லா களங்களிலும் அவர்கள் இருக்கும் பொழுது எங்களது பெண்களை நாங்கள் ஈடுபடுத்தாமல் இருப்பதா? கொஞ்சமேனும் அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டுமே என்பதை போன்று நினைக்கின்றார்கள். அவர்கள் நன்றாக கெட்டு போய்விட்டார்களா? எமது பெண்கள் கொஞ்சமாவது கெட்டு போய் விடட்டுமே என்பது போன்றுதான் இது இருக்கின்றது. சில பேர் அப்படி நினைத்துக் கொண்டு அந்த எமது பெண்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்று இவர்கள் நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் இதற்கு வழி இருக்கின்றது என்று வலிந்து சில வழிகளை தேடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே இந்த
இந்த ஃபித்னத்து ஷஹவாத் என்பது இருக்கின்றது, மிகவுமே ஆபத்தானது. அதில் அடுத்ததுதான் பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம், பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையின் காரணமாக இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? பணம் அது எமக்கு தேவை, பணம் எமக்கு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரனை போன்றது, எமக்கு உதவுவதற்குத்தான் பணம் இருக்கின்றது. பணம் என்பது இலக்கு அல்ல. ஆனால் இன்றைக்கு மனிதன் எப்படி மாறிவிட்டான் தெரியுமா? பணத்துக்கு அடிமையாக, பணத்துக்கு நாம் வேலை செய்ய, அப்படி ஒரு நிலைமைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள். பணம் மிகப்பெரிய குறிக்கோளாக மாறிவிடுகின்றது. அது எவ்வளவு கிடைக்கின்றது என்பதைத்தான் சிந்திக்கின்றார்களே தவிர எப்படி கிடைக்கின்றது என்பதை பற்றி பெரிதாக கேட்பதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்க, நிறைய பணம் கிடைக்க என்ன வழி என்று தேடுபவர்கள். அது எப்படி வருகின்றது, மார்க்கத்தில் இது கூடுமா கூடாதா என்பதை பற்றி கேள்வி கேட்பது மிகவுமே குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பணத்தை சேர்க்கக்கூடியவர்கள், பணத்தை சம்பாதிக்க கூடியவர்கள் எந்த வழியில் சம்பாதிக்கின்றேன் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள், அதை பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பணத்துக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக ஏமாற்று வேலைகள் மட்டுமல்ல, மோசமான கொலைகளை கூட நாங்கள் கேள்விப்படுகின்றோம் தானே. காரணம், இந்த காலத்தில் சில கொடுக்கல் வாங்கல் முறைகள் இருக்கின்றன. இந்த காலத்தில் இருக்கும் சில வியாபார முறைகள் என்ற பிரபலமான முறைகள் கூட, அல்லது சில ஒப்பந்த முறைகள் என்ற பணம் முதலீடு செய்து பணத்தை ஈட்டுவதற்கான வழிகளில் கூட மார்க்கம் தடுக்கப்பட்ட வழிகள் இருக்கின்றன. புதிய ஒரு முறை பண முதலீட்டிலே அல்லது பணம் சம்பாதிப்பதிலே வந்துவிட்டால் அது கூடுமா கூடாதா என்பதை பற்றி சிந்திக்காமல் எப்படியாவது பணம் வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை வருவதற்கு முன்னால் இப்படியெல்லாம் குழப்பங்கள் வரும் என்று சொல்லும் பொழுது நபி சொன்ன இன்னும் ஒன்றுதான். நபி சொன்னார்கள், யக்ஸுருல் ஹர்ஜு, மனித உயிரை பற்றிய மதிப்பு குறைந்துவிடும். யக்ஸுருல் ஹர்ஜு, ஹர்ஜ் அதிகமாக என்று சொன்னார்கள். வமல் ஹர்ஜு யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, அல் கத்லு, கொலை என்ற நபி அவர்கள் சொன்னார்கள். கொலை என்று சொன்னார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் தானே, மதிப்பே இல்லாத உயிராக மனித உயிர் மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். சர்வ சாதாரணமாக கொலைகள் நடக்கின்றன. அற்பமான ஒரு தொகை பணத்துக்காக கொலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இறுதி காலம் வரும் பொழுது கொல்லுபவனுக்கே தெரியாது ஏன் இவனை கொலை செய்கின்றோம் என்று, கொல்லப்படுபவனுக்கும் தெரியாது ஏன் இவன் வந்து என்னை கொல்லுகின்றான் என்று. அந்த அளவுக்கு சாதாரணமாக, அந்த அளவுக்கு மலிந்து போய்விடக்கூடிய நிலைமைக்கு கொலை அதிகரித்து விடும் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தானே, அற்பமான ஒரு பதவிக்காக அல்லது சொற்பமான ஒரு பணத்தொகைக்காக மார்க்கத்தை பற்றி அலட்டுவது கிடையாது. மறுமை நெருங்கும் பொழுது வரக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி சொல்லும் பொழுதே தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு விடயத்தில், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, துன்யாவுடைய சின்ன ஒரு பொருளுக்காக தனது மார்க்கத்தையே அந்த மனிதன் விட்டு விடுவான், தனது மார்க்கத்தையே அவன் விற்று விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கேவலம் ஒரு பதவி, அதிலே உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பொய், எத்தனை ஏமாற்றுகளை செய்கின்றார்கள். அதுபோன்று பணம் கொஞ்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை துறைகளிலே லஞ்சம் போன்ற, வட்டி போன்ற அந்த பாவங்களிலே சாதாரணமாகவே மக்கள் ஈடுபட்டு விடுகின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நபி அவர்கள் இறுதி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாக யக்ஸுருல் ஹர்ஜு, கொலை, மனித உயிர் மதிப்பே இல்லாமல் கொல்லப்படும் என்பதை சொன்னார்கள். இதில் முஸ்லிம்களின் உயிரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. எத்தனை இடங்களில் நூற்றுக்கணக்கில் என்று சொல்வதை விட ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்களுடைய உயிர் பறிக்கப்படுவதையும் போக்கப்படுவதையும் காணுகின்றோம். பித்னாவுடைய மிக மோசமான காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது, இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அதுதான் மார்க்க விடயத்திலே வரக்கூடிய சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் அல்லது குழப்பமான அம்சங்கள். அதே பணத்தில் வருவதை விட ஆபத்தானது. எனக்கோ உங்களுக்கோ வரக்கூடிய சோதனைகள் இருக்கின்றது. எமது பொருளிலே, எமது சொத்திலே அல்லது உடலின் ஆரோக்கியத்திலே
ஏதாவது சோதனைகள் வந்துவிட்டால் அது ஏதோ ஒன்று, பரவாயில்லை, ஒரு விதத்தில் அழிந்து போகும் உடல் தான், எப்படியும் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் தான், அதில் ஆபத்து வருவதும் அதற்கு அழிவோ அல்லது பலகீனமோ வருவது ஒரு விதத்தில் பரவாயில்லை. ஆனால் முசீபத்து எதில் வந்துவிடக் கூடாது தெரியுமா? முக்கியமாக எமது மார்க்க விடயத்திலே வந்துவிடக் கூடாது. மார்க்க விடயத்தில் இருக்கும் பற்றிலே, அந்த ஈடுபாட்டிலே, அல்லாவின் அச்சத்திலே, அதிலே முசீபத்து வந்துவிடக் கூடாது. லா தஜஅல் முசீபத்தனா ஃபீ தீனினா என்ற துவா நாங்கள் கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். எனது ஆபத்தை, எனக்கு வரும் சோதனையை எனது மார்க்கத்திலே ஆக்கிவிடாதே. மார்க்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனது மார்க்க பற்றுக்கு ஆபத்து வரக்கூடாது. அல்லாவின் மார்க்கப்படி நான் நடப்பதற்கு சோதனை வந்துவிடக் கூடாது. அதில் ஏதாவது கெடுதியோ அல்லது குறைகளோ வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் பார்க்கின்றோம் தானே. மார்க்க விடயத்திலே சுபுகாக்கள் கிளறப்படுவது என்பதும் அவைகள் ஏற்படுவது என்பதும் சாதாரணமாக நடக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை வரக்கு அன்மிக்கும் பொழுது யுக்பதுல் இல்மு, அறிவு அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும், அறிவு குறைந்துவிடும் என்று சொன்னார்கள். சாதாரணமாக நாங்கள் நினைக்கலாம், இந்த காலத்தில் எப்படி அறிவு குறைந்தது என்று எங்களுக்கு சொல்லலாம். நிறைய புத்தகங்கள், நிறைய படிப்பதற்கான வழிகள் தாராளமாக இருக்கின்றது. நிறைய பேர் பயான் பண்ணுகின்றார்கள், நிறைய பேர் எழுதுகின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்க அறிவு குறைந்தது என்று இந்த காலத்தை நாங்கள் நோக்கலாமா என்று கேட்டால், நபி அவர்கள் சொன்ன அறிவு என்ன தெரியுமா? சரியான குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான மார்க்கத்தின் அந்த ஆதாரங்களை மிக அழகாக விளங்கி நபி வழியை நல்ல முறையில் விளங்கக்கூடிய அந்த அறிவு குறைந்துவிடும். நாங்கள் அதை பார்க்கின்றோம் தானே. மார்க்க விடயத்திலே சந்தேகங்கள், பிரச்சனைகள் பொதுமக்களிலே சில பேர் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? பல இயக்கங்கள், பல கருத்துகள், பல கொள்கைகளை சொல்லுகின்றார்கள். இவருண்டை சொல்லுகின்றார், அதற்கு இவர் நியாயம் சொல்ல, அவருண்டை மாற்றமாக சொல்லுகின்றார், அதற்கு அவரும் நியாயம் சொல்ல, எது சரி எது பிழை என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒட்டு மொத்தமாக யாரிடனும் போவதில்லை, யாருடைய கருத்தையும் கேட்பதில்லை என்று மொத்தமாகவே மார்க்கத்தை படிக்க விளங்க கூட முனையாமல் ஒதுங்கி விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு குழப்பமான, அந்த அளவுக்கு சந்தேகங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீனுடைய விஷயத்திலே, அகீதாவுடைய இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட, எமது நம்பிக்கை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நிறைய சந்தேகங்களும், நிறைய குழப்பங்களும், நிறைய தெளிவில்லாத தன்மைகளும் இந்த காலத்தில் பரப்பப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு புறத்திலே குருட்டு சூஃபிகள், குருட்டு ஆன்மீகவாதிகள், நபி அவர்கள் ஒரு வழியை சொல்லி இருக்க அந்த வழியை எல்லாம் வைத்துவிட்டு ஆன்மீகம் பேசிக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் அவர்கள் சொல்லி மார்க்கத்தின் குர்ஆனாயத்துக்கும் ஹதீஸுக்கும் கண்டபடி தனது மனோ இச்சையின்படி விளக்கம் சொல்லிக் கொண்டு ஒரு புறத்தில் அவர்கள் குழப்புகின்றார்கள் என்றிருந்தால், இன்னொரு புறத்திலே நவீன சிந்தனைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பலதையும் படித்து விட்டோம், நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமல்ல மேற்குலகத்தை பற்றி, மதங்களின் வரலாறை பற்றி, நாகரிகத்தை பற்றி, இன்றைய உலகத்தின் முன்னேற்றத்தை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி எல்லாம் படித்துக் கொண்டுதான் பேசுகின்றோம் என்று நவீன சிந்தனைவாதிகள் சில விடயங்களை சொல்லிக்கொண்டு அவர்களும் குழப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்கத்துக்கு நபி சொன்னதற்கு அந்த அடிப்படையை வைத்து, அந்த சஹாபாக்கள் விளங்கிய அடிப்படையில் வைத்து விளக்கம் சொல்வதற்கு முனையாமல் நவீன உலகத்துக்கு ஒத்துப்போகும் விதத்திலே சொல்ல வேண்டும் என்ற ஆசையிலே கண்ட விளக்கங்களை சொல்லி மக்களை குழப்பக்கூடிய நவீன சிந்தனைவாதிகள் அல்லது பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு புறத்தில் குருட்டு சூஃபிகள், குருட்டு ஆன்மீகவாதிகள், மார்க்கம் தெரியாதவர்களின் விளக்கத்தினால் சில குழப்பங்கள் வருகின்றது என்றிருந்தால், மார்க்கம் நன்றாக தெரியும் என்று சொல்லிக்கொண்டு, உலகமும் நன்றாக தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்ததையும் அவர்கள் மதத்தையும் இஸ்லாத்தை பற்றி சொன்னதை வைத்துக் கொண்டு அதற்கு சார்பாக பேசுவதை போன்று மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். நடுவிலே சராசரி முஸ்லிம் சிக்கலிலும் சந்தேகத்திலும் சிக்கிவிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, மார்க்க விடயத்திலே கண்ட சந்தேகங்கள், பல வீணான சிக்கல்கள், வீணான எண்ணங்கள் வருவதற்கு இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய நவீன சாதனங்களை இஸ்லாத்தின் எதிரிகளும் பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். இன்றைய உலகத்திலே ஒரு காலம் இருந்தது, மார்க்கத்தில் தெளிவு கேட்பது என்றிருந்தால் உலமாக்களையே அணுக வேண்டும் என்ற ஒரு நிலைமை என்றிருந்தது. இன்று எங்கும் படிக்கலாம், எதிலும் மார்க்கத்தை பார்க்கலாம் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. திறந்த உலகத்திலே இருக்கின்றோம், எதையும் யாரும் வாசிக்க
வாசிக்கலாம், எதையும் யாரும் வாசிக்கலாம், விளங்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் என்ற பேரிலே, இஸ்லாம் சொல்லுகின்றது என்ற பேரிலே மேற்கத்தியர்கள் அல்லது இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பெயரை சொல்லியே வழிகெடுக்கக்கூடிய நிலைமை கண்டதையும் எழுதுகின்றார்கள். சரியான மார்க்க பின்னணி இல்லாத, மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அவர்கள் அவற்றை வாசிக்கும் பொழுது அவர்களிடத்தில் வீணான சந்தேகங்கள் வருகின்றன. சில பேர் அதை வாசித்துவிட்டு அவர்களாகவே மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்ல முனைந்து பிழையாக மார்க்கத்துக்கு விளக்கமும் சொல்லிவிடுகின்றார்கள். இப்படி சிக்கலான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு புறத்தில் தெளிவான ஹராம் இருக்கின்றது, அது தெளிவோ. இன்னும் ஒரு புறத்தில் தெளிவான ஹலால் இருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டது கூடும் என்பது தெளிவோ. இந்த இரண்டுக்கும் இடையிலே முஸ்தபிஹாத் என்று சந்தேகத்துக்கிடமான சில விடயங்கள் இருக்கின்றன, சந்தேகத்துக்கிடமான சில விடயங்கள் இருக்கின்றன. இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி தெரியுமா? மார்க்க விடயத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? உறுதியான தெளிவான ஹராம் என்றிருந்தால் மாத்திரம் தான் விட்டு விடுவார்கள். மற்றபடி ஏதாவது ஒரு விடயத்திலே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் அந்த விடயத்தில் கவனஈனமாக இருந்து விடுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் சுபுஹா என்று வந்துவிட்டால் இது உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் சந்தேகமானது என்று வந்துவிட்டால் கூடாது என்பது உறுதி அல்லவே, எனவே நாம் செய்து விடுவோமே என்று செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மார்க்க விடயத்திலே என்னதான் இருந்தாலும் சில நேரத்திலே சில விடயங்கள் இருக்கின்றன, தெளிவு குறைவாக எமக்கு தென்படலாம். மார்க்கத்தில் தெளிவு இல்லாமல் இல்லை, நாம் விளங்கக்கூடாது. தெளிவான ஹராம், தெளிவான ஹலால் என்று இரண்டு இருக்க நடுவில் குழப்பமான ஒன்று எப்படி இருக்கலாம்? இஸ்லாம் தெளிவானதுதானே, இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் தெளிவு சொல்லி இருக்கின்றதே. அப்படி என்றிருந்தால் கூடுமா கூடாதா என்று சந்தேகமான இடைப்பட்ட ஒன்று எப்படி இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கலாம். உண்மையிலே சிக்கலான அந்த சந்தேகம் கூட முடிவான சந்தேகம் அல்ல, அதற்கு தெளிவு இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பையின், ஹலால் தெளிவானது, அல் ஹராமு பையின், ஹராமும் தெளிவானது, வபைனஹுமா முஸ்தபிஹாத்துன், அந்த இரண்டுக்கும் நடுவிலே சந்தேகத்துக்கிடமான சில விடயங்கள் இருக்கின்றன. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், அப்படித்தான் சொன்னார்கள். அதற்கு அடியோடு தீர்வு கிடையாது, ஒரு நாளும் விளக்கம் கிடையாது என்று இல்லை. நிறைய பேருக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது. அப்படி என்றிருந்தால் நன்றாக மார்க்கம் புரிந்த, நன்றாக மார்க்கத்தை படித்த கொஞ்சம் பேருக்கு அதுக்கு விளக்கம் தெரிந்திருக்கலாம். சாதாரணமாக ஒரு மட்டத்தில் இருப்பவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எனவே அந்த சந்தேகமான விடயத்திலே நாம் எப்படி நடப்பது? எம்மில் பல பேருடைய நிலைமை நான் சொன்னதை போன்று என்ன தெரியுமா? ஹராம் என்று உறுதியாக சொல்லப்படாத வரைக்கும் அது சந்தேகமானது. சில வேளை ஹராமாகவும் இருக்கலாம், சில வேளை கூடுமாகவும் இருக்கலாம் என்றிருந்தால் சுவர் இல்லைதானே, ஹராம் என்று உறுதி அல்லையே, எனவே செய்யலாம் என்பதை போன்று செல்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நல்ல இறை விசுவாசி, அல்லாஹ்வே அச்சம் உள்ள ஒரு இறை விசுவாசி, நான் பிழையிலே போய் விடுவேனோ என்ற அச்சம் உள்ள ஒரு விசுவாசி இதையும் தவிர்த்து கொள்வான். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமனித்தக ஷுபுஹாதி ஃபகத் இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி. சில விடயங்கள் இருக்கின்றன, இந்த கொடுக்கல் வாங்கல் கூடுமா கூடாதா தெளிவு இல்லை, சந்தேகமாக இருக்கின்றது என்றிருந்தால் அதையும் ஒருவன் விட்டுவிட வேண்டும் தான். அதை யார் பயந்து விட்டுவிடுகின்றானோ அது அவனது மார்க்கத்துக்கும் அவனது மானத்துக்கும் நல்லது, அவனது மார்க்கப்பற்றுக்கும் அவனது மானத்துக்கும் அது நல்லது. அதையும் அடிப்படையில் விட்டுவிடுவதுதான் நல்லது என்ற கருத்தை தான் நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சில பேரை பொறுத்தவரையில் கருத்து முரண்பாடு என்பதிலே ஏதோ கூடாது என்று சொல்லி இருக்க, கூடும் என்று யாராவது ஒருவர் சொல்லி இருந்தால் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். உண்மையிலேயே ஆதாரங்களின் அடிப்படையில் வந்த முறையான கருத்து வேறுபாடு என்று இருந்தால் அதில் எந்த ஒரு கருத்தையும் எமக்கு பிழை என்று சொல்ல முடியாது. ஆனால் சில பேரை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடே இல்லாமல் ஒன்று பாவம் என்று வந்துவிட்டால் மாத்திரம்தான் அதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட அதில் ஒரு கருத்தை விட இன்னொரு கருத்து வலுவானது என்பதை நாங்கள் தேட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எல்லா கருத்து முரண்பாடுகளும் இப்படியும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படியும் சொல்லி இருக்கின்றார்கள் என்பது இரண்டும் சமன் என்பது அர்த்தம் அல்ல. ஆதாரங்களின் அடிப்படையில் எது வலுவானது, எது ஆதாரம் கூடியது என்பதை தேடி அதை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு முஸ்லிமுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் விளக்கத்தையும் எம் அனைவருக்கும் தெளிவையும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இன்று இருக்கும் இந்த ஃபித்னா நிலைமைகள் இருக்கின்றனவே, அது பல வடிவங்களில் வந்து மனிதனுடைய மார்க்கப்பட்டுக்கும் அவனது இறையச்சத்துக்கும் சவாலாக இருப்பது என்பதை கொஞ்சம் ஓரளவாக நாங்கள் விளங்க முயற்சி செய்தோம். அடுத்ததாக என்னதான் குழப்பங்கள், என்னதான் சோதனைகள் வந்தாலும் கூட அதிலிருந்து தப்புவதற்கான வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. அதற்கான வழிகளை நாங்கள் கட்டாயம் தேடிக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த காலம் பொல்லாதது, இறுதி காலத்தில் எப்படித்தானாம், இப்படியெல்லாம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருமாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த குழப்பங்களிலிருந்து தப்புவதற்கு முயற்சி செய்யாமல் நாமும் ஏதோ உலகம் போவதை போன்று போய்விட முடியாது. நாம் எமக்கு என்று ஒரு தெளிவான மார்க்கம் இருக்கின்றது. என்னதான் பிரச்சனை, என்னதான் சந்தேகம் என்றிருந்தாலும் கூட மாற்றப்படாத மாறாத குர்ஆனும் பாதுகாக்கப்பட்ட சுன்னாவும் நம்மிடத்தில் இருக்கின்றது. சஹாபாக்கள், ஆரம்ப காலத்து உலமாக்கள் அதற்கு சொன்ன விளக்கங்கள் எம்மிடத்திலே இருக்கின்றன. சத்தியத்தின் பாதை என்றைக்குமே தெளிவானது. எனவே இந்த குழப்பங்கள் ஃபித்னாக்களுடைய காலத்திலே நாம் தப்புவதற்கு, அதிலிருந்து நாம் நீங்கி இருப்பதற்கு வழி இருக்கின்றது. அதற்கான வழிகள் பலதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. குறிப்பாக துஆ கேட்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். தஅவ்வது மினல் ஃபித்னி மா தஹர மின்ஹா வ மா பதன். ஃபித்னாக்களில் வெளிப்படையானது மறைமுகமானது என்று எல்லா குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நிறைய துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். அடிக்கொரு முறை அந்த துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா. உங்களில் யாராவது இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்தால் பிற்காலத்திலே நிறைய கருத்து முரண்பாடுகளையும் குழப்பங்களையும் காணுவீர்கள். அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன், எனது வழிமுறையையும் ஹுலஃபாஉர் ராஷிதீன்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே ஹதீஸின் தொடரிலே நபி அவர்கள் சொன்னார்கள், வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூரி ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ. மார்க்க விடயத்தில் நூதனமாக புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய அனுஷ்டானங்களை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். பித்அத்துகள் எல்லாம் வழிகேடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் நாங்கள் அதை பற்றி பிடித்து அதிலிருந்து விளக்கங்களை பெற்று நாங்கள் ஃபித்னாக்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்றைக்குமே தகுதியான, தரமான, அதே நேரத்தில் அல்லாஹ்வின் அச்சம் உள்ள, மார்க்கத்தை நன்றாக புரிந்த உலமாக்களுடனான சகவாசம் இருக்க வேண்டும். அவர்களுடன் நாங்கள் உறவுகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னதான் எனக்கு பாஷை தெரிந்தாலும், என்னதான் எனக்கு தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இருந்தாலும் கூட நாம் மார்க்கத்துக்கான விளக்கத்தை அறிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை நாங்கள் வழிகாட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல அறிவும் தெளிவும் உள்ள, அதே நேரத்தில் அல்லாஹ்வின் அச்சத்துடன் மார்க்கத்தை சொல்லக்கூடிய நல்ல உலமாக்களுடனான தொடர்பு, அவர்களிடம் மார்க்கத்துக்கான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹுதைபா கேட்டாரே, யா ரசூலல்லாஹ், அப்படி குழப்பம் வந்துவிட்டால் தப்புவதற்கு என்ன வழி என்பதையும் கேட்டார். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் சரியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கூட்டத்துடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அலைக பில் ஜமாஅ, நீங்கள் பெரும் கூட்டத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த கூட்டம் யார் என்று விளக்கம் சொல்லும் பொழுது சில உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மார்க்கத்தை சரியாக தெரிந்த உலமாக்களை தான் நபி அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் சஹாபாக்களின் காலம், அதற்கு பின்னால் வரக்கூடிய மார்க்கத்தை சரியாக விளங்கிய அல்லாஹ்வின் அச்சம் உள்ள கூட்டம் என்ற கருத்தை பல உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக குழப்பங்களும் சிக்கல்களும் அதிகமாக மார்க்கப்படி நடப்பது என்பதே கொஞ்சம் பொறுப்பாகி விடுகின்றது, கொஞ்சம் கஷ்டமாகி விடுகின்றது. அந்த நேரத்தில் கஷ்டம் என்று அதை விடக்கூடாது. இப்படி ஒரு கஷ்டமான காலத்திலே மார்க்கப்படி நாங்கள் நடப்போம் என்றிருந்தால் உலகமே ஒரு பக்கம் போக, மார்க்கம் எப்படித்தான் சொல்லுகின்றது, நான் அதன்படி நடப்பது கஷ்டமாக இருக்கின்றது, கஷ்டம் என்று விடக்கூடாது. இந்த கஷ்டமான நேரத்திலே கஷ்டப்பட்டு மார்க்கப்படி, சுன்னாப்படி, இஸ்லாம் சொன்ன சட்டத்தின்படி ஒருவன் நடப்பான் என்றிருந்தால் அவருக்கு நிறைய நன்மாராயங்கள், நிறைய சுப செய்திகள் இருக்கின்றன. நபி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மார்க்கத்தை
கையில் வைத்திருப்பதே, உள்ளங்கையிலே ஒரு நெருப்பு கட்டியை, தணல் கட்டியை வைத்திருப்பதே போன்று கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் பல்லை கடித்துக் கொண்டு மன உறுதியுடன் மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்றிருந்தால் அதற்கான கூலி அதிகமானது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் எனது தோழர்கள், எனது அன்பர்கள் இருக்கின்றார்கள், எனது அன்புக்குரியவர்கள் இருக்கின்றார்கள், அது நாங்கள் அல்லவா, நாங்கள் அல்லவா யார சொல்லலாம், அப்படி என்றால் வேறு யார் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அது நீங்கள் அல்ல, ஒரு கூட்டம் இறுதி காலத்திலே வருவார்கள், குழப்பங்கள் ஃபித்னாவுக்கு ஆளாக்கப்படுவார்கள், மார்க்கப்படி நடப்பதே கஷ்டமான காலமாக இருக்கும். அந்த நேரத்தில் மார்க்கம் ஒன்றுதான் உயிர் என்றே அந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள், ஆதரவு கொடுக்கவும் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் தனி மனிதர்களாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டு உறுதியாக இருக்கின்றார்களே, அவர்கள் அஹ்பாபி, அவர்கள் எனது அன்புக்கு உரியவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஆரம்பத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடிய பரதேசியை போன்றுதான் இருந்தது. ஒரே ஒரு பக்கம் இருக்க இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் ஓரிருவர் போன்று சொற்பமாகத்தான் இருந்தார்கள். என்ன புதிதாக இருக்கின்றதே, அறிமுகம் இல்லாததாக இருக்கின்றதே, எமது ஊருக்கும் எமக்கும் தெரியாததாக இருக்கின்றதே என்று ஆரம்பத்தில் பார்க்கும் நிலையில் தான் இஸ்லாம் துவங்கியது. அதே போன்ற ஒரு நிலைமை இறுதி காலத்தில் இஸ்லாத்துக்கு வரப்போகின்றது. சரியான சுன்னாவை பேசும் பொழுது இதுவென்ன புதிய மார்க்கம் என்ற ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் தானே. அப்படி ஒரு காலத்துக்கு வந்துவிட்டோம், இதுவென்ன புதிசி, எமக்கு தெரியாததே, இதுவென்ன மார்க்கமாம் என்றெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை சுன்னாவுக்கு வரும், சரியான கருத்துக்கு வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்தில் இஸ்லாம் அறிமுகம் இல்லாத எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் கம்மியாக குறைவாக இருந்தது. அதே போன்ற ஒரு நிலைமை இறுதி காலத்திலே வரும். அந்த நேரத்திலே பலரும் பார்க்கின்றார்களே, பலரும் இப்படி சொல்லுகின்றார்களே, என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்பதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் மார்க்கம் ஒன்றுதான் மேல், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன விமர்சித்தாலும், யார் ஆச்சரியமாக பார்த்தாலும் நான் மார்க்கத்தை தான் பின்பற்றுவேன் என்று சரியான மார்க்கத்தில் உறுதியாக இருப்பவர்கள் இருக்கின்றார்களே, தூபாலில் குரபா, அவர்களுக்கு நல்ல செய்தி இருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் வமல் குரபா, அந்த குரபாக்கள் யார் என்று கேட்க, அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன் நாசு, மக்கள் குழப்பி போட்டுவிட்ட விடயங்களை அவர்கள் சீர்படுத்துவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், சிக்கலான கஷ்டமான குழப்பம் நிறைந்த காலத்திலே மார்க்கத்தை பற்றி பிடித்து விடாமல் அதன்படி அமல் செய்வது இருக்கின்றதே, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய, குழப்பம் ஃபித்னா நிறைந்த காலத்தில் அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தின்படி நடப்பது கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் மார்க்கத்தை பற்றி பிடித்து அதன்படி நடப்பது இருக்கின்றதே கஹிஜ்ரத்தின் இலைய, நபி வாழும் பொழுது நபியுடைய மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து போவது என்பது நன்மை மிக நிறைந்த முக்கியமான ஒரு இபாதத். என்னை நோக்கி கொள்கையை பின்பற்றி ஒருவர் ஹிஜ்ரத்து வந்தால் அவருக்கு எந்த அளவு நன்மையோ அதே போன்ற ஒரு நன்மை பிற்காலத்தில் இறுதி காலத்திலே மார்க்கத்தை அதை விடக்கூடாது என்று குழப்பமான சூழலிலே அதை விடக்கூடாது என்று பட்டுப்பிடித்து இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்னை நோக்கி ஹிஜ்ரத்து வந்ததை போன்று அவர்களுக்கு நன்மை இருப்பதாக சொன்னார்கள். எனவே வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு நிவர்த்தியையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் விடுதலையையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.